தன்னை பற்றி தப்பாக செய்தி எழுதணுன்றதுக்காக வேண்டிய எஸ்.ஏ. அசோகன் தன்னுடைய வீட்டில் கூப்பிட்டு பத்திரிகையாளர்களுக்கு வடிவேலு பேசியிருக்காருன்னா யூடியூப்பரை பற்றி, இந்த யூடியூப்பருடைய அராஜகம் அல்லது வரம்பு மீறி பேசுவது. இப்போ யூடியூப்பர்கள் எல்லாருக்குமே என்னென்னாக்க தங்களுடைய சப்ஸ்கிரைபரை கூட்டிக்கணும், வருமானத்தை கூட்டணும். உங்களை பற்றி ஒரு தப்பாக பேசுகிற யூடியூப்பருக்கு ஃபோனை போட்டு என்ன பஞ்சாயத்து, அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா என்னை பற்றி பேசுனதுக்கு அப்படின்னு மட்டும் கேட்க சொல்லுங்கள். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ வடிவேலு பேச்சு பற்றி தான் ஒரே பரபரப்பாக இருக்குது. நடிகர் சங்க பொதுக்குழுவில் பேசும்போது அவர் ஒரு 10 பேர் சேர்ந்து சினிமாவே அழிக்கிறாங்க யூடியூபர்கள், அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு யூடியூப்பு இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இதுக்கு பின்னோக்கி நம்ம போனோம்னு வைங்க, அப்போ செய்திகளை போடுறதுக்காக செய்தியாளர்களை தேடி நடிகர்கள் தயாரிப்பாளர்கள்லாம் வந்த காலம் உண்டு. சினிமாவில் நீண்ட காலமாக ஒரு கதை நடிகர் அசோகன், எஸ்.ஏ. அசோகன் அப்போ எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக அவர் வில்லன் கேரக்டர் நடிச்சிட்டு இருந்தார். அப்போ உங்களுக்கு செய்திகள் எம்ஜிஆர், சிவாஜி இவங்களை தாண்டி வராது. இல்லை நடிகைகளை பற்றி மட்டும் செய்தி வரும். தன்னை பற்றி தப்பாக செய்தி எழுதணுன்றதுக்காக வேண்டிய எஸ்.ஏ. அசோகன் தன்னுடைய வீட்டில் கூப்பிட்டு பத்திரிகையாளர்களுக்கு, அப்போலாம் உங்களுக்கு மதவிலக்கு அமலில் இருந்தது. அவர் பெர்மிட் வச்சுருந்தவர். ஒவ்வொரு ஆளுங்க சரக்கு வாங்கி ஊற்றி கொடுத்த அவரை பற்றி, என்னையை பற்றி அன்னைக்கு இருக்க முன்னணி நடிகைகளோட சேர்த்து கிசுகிசு எழுதுங்கன்னு சொல்லுவாராம். கிசுகிசுக்கு அந்த அளவுக்கு பவர். நல்ல செய்தி எழுதுறது இல்லை, கிசுகிசு எழுதுறது. உண்மைங்கிறது ஒருவராக வீட்டுக்கு வர்றதுக்கு, பொய்யை மந்தையில் சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வீட்டை தாண்டி அந்த பொய்யை வந்துடும்னு சொல்லுவாங்க கிராமங்களில். இதுதான் இந்த கிசுகிசு. இப்போ அதை கான்ட்ரவர்சின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மை எழுதினாலே அதுதான் மிகப்பெரிய கான்ட்ரவர்சி. ஆனால் இங்கே உண்மை செய்தி எதுவுமே எழுதுறது. இன்றைக்கி தொழில்நுட்ப வளர்ச்சி மாற்றம் வந்ததுக்கு பின்னாடி செய்தியை தேடி எல்லா ஊடகமும் தேடி ஓட வேண்டியது இருக்கு. இன்னொன்று, அந்த காலகட்டம் சொன்னீங்கல்ல, உங்களோட காலகட்டம் அந்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அப்போ பர்சனலாக கான்டாக்ட் நடிகைகளோட செய்தியாளர்களுக்கு இருந்தது இல்லை. அதாவது 30 வருஷம் இல்லை 20 வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்கள் ஒரு நடிகரோ நடிகையோ ஒரு பத்திரிகையாளர் சந்தவில் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன்னா நல்லா இருக்கீங்களா, வீட்டில் அக்கா நல்லா இருக்காங்களா, இல்லை அந்த அளவு குடும்பத்தோடு அட்டாச் ஆகி நடிகைகள் இருந்ததுக்கு காரணம் அன்றைக்கி கம்மியான பத்திரிகையாளர்கள். அதிகபட்சம் போனால் 20 பேர் அல்லது 30 பேர் தான். இன்றைக்கும் வந்தது இருக்கு. ஆனால் இன்றைக்கி இருக்கிறது என்னென்னா, பிரபலமான சில குறிப்பிட்ட ஆட்களோட நேரடி தொடர்பு இருக்குது. ஸோ அன்றைக்கி குடும்ப உறவுகளாக நடிகைகளோட தயாரிப்பாளர்களோடு இருந்தாங்க. அப்போ பேசிக்கிடுவாங்க, வேணாமே ஏன்னா செய்தியாளர் இப்போ என்னையா உன்னை பற்றி இப்படி ஒரு செய்தி வருது என்ன பண்ணலாம், அதை விட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வாப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர்னு பேசிகிட்டு இருக்க, அப்படியே போட்டு அமுக்க. இப்படி அதாவது தொழிலை பாதிக்காத வகையில், தனிமனித உரிமை அல்லது தனிமனித சுதந்திரத்தை பாதிக்காத வகையில் மீடியாக்கள் கண்டும் காணாமையே அதே நேரத்தில் உண்மை எழுதிட்டு இருந்தாங்க. ஊடக வளர்ச்சி இன்றைக்கி எங்கே திரும்பினீங்கன்னாலும் யூடியூப்பு. அதாவது டெல்லி பாராளுமன்றத்தில் பிரதம மந்திரி பத்திரிகையாளர் சந்தித்தா அதிகபட்சம் ஒரு 50 கேமரா இருந்தால் பெரிய விஷயம். ஆனால் சென்னையில் ஒரு திரைப்பட பூஜையிலையோ அல்லது பிரசாத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்லேயோ பார்த்தீங்கன்னா 100 கேமரா இருக்குது. இன்றைக்கி மொபைல் வச்சுருக்கிறெல்லாம் யூடியூப்பர் இணையதளம்ன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். உலகத்தில் எந்த ஒரு தலைவருக்கும் இவ்வளோ கேமரா இருக்காது. ஒரு பூஜையை போட்டாச்சுன்னா. ஸோ இன்றைக்கி வடிவேலு பேசியிருக்காருன்னா யூடியூப்பரை பற்றி, இந்த யூடியூப்பருடைய அராஜகம் அல்லது வரம்பு மீறி பேசுவது. அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சியை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணோம். இதுதான் நடிகர் கமல்ஹாசன் சொன்னது. ஏன்னா இணையதளங்கள் இங்கே தமிழ் சினிமாவுக்குள்ள உள்ள செய்திகள் வெளியிட வரும் பொழுது இணையதளங்களை கூப்பிடக்கூடாதுன்னு தயாரிப்பாளர் சங்கமே தடை பிடிச்சி முதலாக கமல் கூப்பிட்டாரு. தொழில்நுட்ப வளர்ச்சியை உள்வாங்கிட்டு வளர்றதுனா கலைஞன், அதனால் எல்லா இன்டர்நெட்டையும் கூப்பிடுங்கன்றாரு. இப்போ பொதுவாக வடிவேலு யூடியூபர்களை குறை சொல்கிறாரு. ஆனால் சாதாரண மக்கள் கையிலேயே இப்போ ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெலாம் வந்துட்டுல, அவனே படத்தை பார்த்துட்டு சரியில்லைன்னு எழுதுகிற அளவுக்கு வந்தாச்சு இல்லை இப்போ நிலைமை.
அதாவது இன்னைக்கு பச்சையாக சொல்ல போனோம்னா யூடியூப் எல்லாமே, அதாவது வடிவேலு காமெடியை பார்த்து ரசித்தது மக்கள் ஒரு காலம். இன்னைக்கு யூடியூப்பில் ஒரு படம் ரிலீஸ் ஆனதை அவன் என்ன சொல்கிறான்னு பாரு, யூடியூப்பில் என்ன வளர்ந்துருக்கேன் மட்டும் வாங்கியிருக்கான்னு பாரு. இன்னைக்கு காமெடி கிங்கைகளாக மாறிக்கிட்டு இருக்காங்க யூடியூப்பில் வந்து படங்கள் விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாருமே காமெடி பீஸாக மாறிட்டு இருக்காங்க. ஆனால் இது என்னன்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்லிடுறாங்கன்னு வைங்க, அது உண்மையாக பொய்யாங்கிறத சம்மந்தப்பட்டவங்க மீடியாவில் சொன்னாலும் அது போய் சேர்றதுக்குள்ளே அது பரவிடும். அது பல இடங்களில் இப்போ வடிவேலு மாதிரியான முக்கிய பெரிய நடிகர்களுக்கு, அதாவது நீங்கள் வந்து அவர் அந்த யூடியூப்பை பார்த்துருக்க மாட்டார். அந்த யூடியூப்பில் டெலிகாஸ்ட் ஆனது ஒரு 100 பேர் போகணும்னா என்ன வடிவேலு உன்னை பற்றி தூண்டி விடுறது. இது மன ரீதியாக உளவியல் தாக்குதல் தான். இப்போ யூடியூப்பர்கள் எல்லாருக்குமே என்னென்னாக்க, தங்களுடைய சப்ஸ்கிரைபரை கூட்டிக்கிறணும், வருமானத்தை கூட்டணும். ரெண்டாவது இன்னொரு வகையான கலாச்சாரமும் இப்போ வந்துட்டுருக்கு. பெய்டு யூடியூப்பர் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரமே இப்போ பகிரங்கமாக வந்துருச்சு. ஒரு படம் வெளியாச்சுனாக்க, இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா இந்த படம் சூப்பர்னு சொல்லுவோம், இல்லைன்னா படத்தை வெளுத்துருவோம். இது யூடியூப்பர்கள்ட்ட இப்போ இருக்கக்கூடிய சமகால ட்ரெண்டு. ஆனால் அந்த யூடியூப்பை பார்த்து படம் பார்க்குறதுக்கு யாரும் வரலைங்கிறத தயாரிப்பாளர்களோ நடிகர்களோ யாருமே என்ன புரிஞ்சுக்கிட்டதாகவும் உணர்ந்ததாகவே தெரியல. இதனால் ஒரு படம் பாதிக்கப்பட போகிறதே இல்லை. ஒன்றும் இல்லை, தண்டகாரண்யம்ன்ற ஒரு படம். இந்த படத்துக்காக இவங்க விளம்பரம் கொடுக்கல, எதுவுமே பண்ணல. இன்றைக்கி அந்த படம் சூப்பர்னு ஒரு மவுத் டாய் கிரியேட் ஆகிருக்கு, டூரிஸ்ட் ஃபேமிலி. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்களுடைய படங்கள்லாம் கோடிக்கணக்கான ரூபா விளம்பரத்துக்கு செலவழிக்கிறாங்க. படம் பண்டலாகி பெட்டிக்கு தெரியுமா வந்துச்சுல. ஏன்னா தமிழ் சினிமாவில் இப்போ இந்த அஞ்சான்னு ஒரு படம், சூர்யா, அதே மாதிரி சூர்யா நடித்த இப்போ ஒரு படம், அந்த சிறுத்தை சிவா இயக்கத்தில் ரெட்ரோ, அந்த மாதிரி படங்கள் இன்னொரு படமும் வந்தது. ஏன் இப்போ ரீசெண்டாக அந்த ரஜினிகாந்த் நடித்த படம், இதுக்கெல்லாம் கமலஹாசன் நடிச்சு வந்த தக் லைஃப், மணிரத்னத்தோட கமலஹாசன் காம்பினேஷனில் வந்த படம். இல்லை, இதெல்லாம் யூடியூப்ல வந்து அதிகமாக வைரலாக வந்து பேசப்பட்டது இல்லை, அதனால அவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டது இல்லை. அதாவது ஒரு படம் கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா இமயமலையே வந்து குறுக்கணுனாலும் அந்த படம் ஜெயிச்சிடும். இதுதான் தமிழ் சினிமாவோட வளராறு. நீங்கள் ஒரு நெகட்டிவான டாக்கை கிரியேட் பண்ண முடியுமே ஒழிய அதை வதந்தியை உருவாக்கலாம். அந்த வதந்தியை உண்மையாக்க முடியாது யூடியூபர்களால். ஏன்னா ஒரு பீரியடில் வந்து புளிச்சட்டமாக இருக்க பேசினா படம் ஓடும், இல்லைன்னா ஓடாதுன்னாங்க. இப்போ அவர் எந்த படத்தையுமே நல்ல படம்னு சொல்கிறதில்ல, படம் ஓடிட்டு தானே இருக்கு. சூப்பர்னு யூடியூபர்கள் சொன்ன படம் ஓடினதில்லை. மொக்கத்தரமாக படம் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் என்ன படம்னு உங்கள் கழிவு ஊற்றுன படம்லாம் ஓடி இருக்கு. அதனால் யூடியூப்புங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு பொழப்பாகி போச்சு. அச்சு ஊடகம், இணையதளம், யூடியூப், இது ஒரு பொழப்பாகி போச்சு. இதை வந்து தயாரிப்பாக நடிகர்கள் வந்து அது என்னென்னா வெளியே கேவலமாக இருக்குது. 10 பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எதுக்கு இந்த தயாரிச்சார், 2 பிஸ்கட்டை தூக்கி போட்டு அதை வாட்டுக்கு குலைக்காமல் இருப்பாங்க. இல்லை, இதுக்கு பயந்துக்கிட்டு, அதாவது இங்கே என்னென்னா பயம்தான் எல்லாத்துக்குமே காரணம். அதாவது படங்களில் சொல்லுவாங்க, அவனுக்கு பயம் இருக்கிற வரைக்கும் நம்ம தொழில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த பயம் தெளிவாயிடுச்சுன்னு வைங்க, யூடியூபர்களுக்கு இங்கே வேலையே இல்லை. இல்லை, இப்போ வடிவேலு வந்து பேசுறதுக்கு என்ன காரணம், பர்சனலாக எதுவும் காரணம் இருக்கா சார்? வடிவேலு சிங்கமுத்தம். அதே மாதிரி வடிவேலு வந்து மீடியாவை யாரையுமே சந்திக்கிறதில்ல, பேட்டியும் கொடுக்குறதில்ல. அவருடைய வளர்ச்சி, அவருடைய உயரம், அவர் ராஜகிரண் ஆஃபீஸில் இருந்து அவர் கோடம்பாக்கத்துக்குள்ள ட்ராவல் ஆகி வந்த காலங்களில் இருந்த அவரை சமகாலத்தில் பார்த்த பத்திரிகையாளர்கள் இருப்பாங்கல்ல, இன்றைக்கி அவர் இன்றைக்கி துணை முதல்வரோடு உட்காந்து பேசுகிற அளவுக்கு போனதுக்கு முன்னாடி இன்றைக்கி அதே பாணியில் என்ன வடிவேல்னு ஒரு பத்திரிகையாளர் கூப்பிடும் பொழுது அது அவருக்கு உண்டாகுது. இப்போ உதயநிதி வந்து பிரசாத்தில் எவ்வளோ பத்திரிகையாளர்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தது ஒரு காலம், அவர் நடித்த படங்கள் வந்தப்போ. இன்றைக்கி அவரை பார்க்குற பத்திரிகையாளர் காத்துட்ருக்கிற ஒரு காலம். இன்றைக்கும் போய் என்ன உதய் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர். அதே மாதிரி தான் வடிவேலு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் ஏற்பட்ட முரண்பாடு. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வடிவேலு என்ன வடிவேலு அப்படிங்கும் பொழுது அதை அவருக்கு ஊண்டிங்க ஆயிடுச்சு. அதில் வந்த வாக்குவாதங்களில் ஒரு தடவை பெரிய பிரச்சனை ஆகி ஒரு பத்திரிகையை மூட வச்சார். ஒரு பத்திரிகையை ஒரு நட்சத்திர கலைவிழா நடந்தது. அந்த நட்சத்திர கலைவிழாவில் யாருமே பங்கு வரக்கூடாதுன்னு விஜயகாந்த் தென்னிந்திய நடிகர் சங்கத்திலேருந்து அறிக்கை வெளியிட்டு அதோடு அந்த பத்திரிகை க்ளோஸ் ஆகி அந்த பத்திரிகையால் எந்திரிக்க முடியாமல் போனார்.
அதனுடைய தொடர்ச்சி தான். இப்போ வடிவேலை வந்து தனிப்பட்ட முறையில் அன்னைக்கு எங்ககிட்ட ஒரு டீக்கு காத்துட்டு இருந்து இன்னைக்கு என்ன பெரிய மாற்று பண்ணுறேன். இதுதான் பிரச்சனை. தனிப்பட்ட தனி மனித ஈகோவை கிளறும் பொழுது அதே நீ இறை மகனை உன்னை நான் யூடியூப்பில் வச்சு வெளுக்கிறேன்னா இல்லையான்னு. இல்லை, இப்போ வடிவேலு சொல்கிறாரு ஒரு 10 பேர் வந்து பேசுகிறாங்க, தாறுமாறாக பேசுகிறாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இப்போ யூடியூப் வந்து சினிமாங்கிறத இல்லை, நடிகர் சங்கம் யூடியூபர்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். சரி, அதாவது கொசு இல்லாத ஊரில் போய் வாழ்ந்துடலாம்னு நினச்சோம்னா முடியாது. நீங்கள் இருக்க ஊரில் கொசு இல்லாமல் இருக்கும், பக்கத்து ஊரில் கூட கொசு இருக்கும், அது உள்ளே வரதானே செய்யும். தொழில்நுட்ப வளர்ச்சியில் யூடியூப்பினுடைய தவிர்க்க முடியாது இன்றைக்கி சினிமாவுக்கு. ஆனால் நீங்கள் வந்து பெரிய படங்கள் இன்றைக்கி தண்டகாரண்யம், இப்போ ரஜினி படம், அஜித் படம், விஜய் படத்துக்கெல்லாம் அவங்க கேட்காமையே சொல்லாமையே தொலைக்காட்சி எல்லாத்துலேயுமே செய்தி வந்துடும். இந்த ஊரில் இருந்து மஞ்சப்பை எடுத்துகிட்டு வந்து சின்ன சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வாழ்நாள் கனவு லட்சியமே நம்ம முகம் வந்து டிவியில் தெரியணும், யூடியூப்பில் வரணும், ஊரில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இந்த குடிசை தொழில் மாதிரி இருக்கக்கூடிய யூடியூபர்கள்லாம் இருந்தால் மட்டும்தான், அதான் இப்போ இந்த யூடியூப்பு கண்டென்ட்டு அவங்க மூலம் வேணும், அவங்களுக்கு இவங்க வேணும். அதனால் அந்த வளர்ச்சியை தவிர்க்க முடியாது. அந்த யூடியூபர் என்னென்ன ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களை பற்றி ஒரு தப்பாக பேசுகிற யூடியூபருக்கு ஃபோனை போட்டு என்ன பஞ்சாயத்து, உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா என்னை பற்றி பேசுனதுக்கு அப்படின்னு மட்டும் கேட்க சொல்லுங்கள், அடுத்த கண்டென்ட் வராது. அந்த ஸ்டாண்டை ஏஆர் எடுத்தார். என்னை பற்றி வீடியோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணலைன்னா இம்மிடியட்டாக நான் நோட்டீஸ் அனுப்பு அப்படின்னாரு. யார்கிட்டையுமே அதுக்கு ஆதாரம் இல்லை. யூடியூப்பில் வந்து இன்றைக்கி வரம்பு மீறி பேசுகிறது அதிகரிச்சுட்டு வருது. நம்மளையவே கேட்ட முடியாது பண்ண. நீங்கள் ஒரு வைக்கல் நோட்டீஸ் அனுப்புனால வாழை சொட்டிட்டு உண்மையை மட்டும் பேசிட்டு போவாங்க. இதுதான் அதான் யூடியூப்பை வந்து தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் நடிகர்கள் அல்லது தயாரிப்பாளர்களும் என்னென்னு எதிர்த்து கேள்வி கேட்க பழகணும். அதுக்கு எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்கலைன்னா நம்ம சொன்னது சரிதான் போல அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு. இதுதான் இன்றைக்கி இருக்க ட்ரெண்டு. இப்போ சினிமா உலகமும் யூடியூப் உலகமும் இணைந்து இணக்கமாக செல்றதுக்கு என்ன வழி இருக்குது? எண்ணெயும் தண்ணியும் ஒன்றும் சேர முடியாது எப்போவுமே. ஆனால் பிரித்து தனித்தனியாக வச்சு கூட ரெண்டும் மோதாமல் பார்த்துக்கிடலாம், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கிடலாம். இங்கே என்னென்ன பத்திரிகையாளர்களுக்கும் துறையினருக்கும் ஒரு நீண்ட கேப்பு வந்துடுச்சு. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பத்திரிகையாளர்களை இன்னைக்கு வியாபார முக்கியத்துவம் உள்ள எந்த ஒரு நடிகரும் பத்திரிகையாளர் சந்திக்கிறதே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் டாப் 10 தொலைக்காட்சி, யூடியூப்பு, அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க பேட்டி எடுக்க வேண்டியது இருக்குது, இல்லை பணம் கொடுத்தா பேட்டி எடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த செய்தி இருமுனாலும் தும்புனாலும் ட்விட்டரில் போட்டுறாங்க. அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் போட்டுறாங்க, இன்ஸ்டாகிராம் இருக்குது, சில பேர் யூடியூப்பே வச்சுருக்காங்க. அதில் இருந்து தான் செய்தியை தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 பத்திரிகையிலேருந்து நம்பர் 1 சேனல்லேருந்து எல்லாருமே எடுத்து இவங்க போட வேண்டியது. அதுக்கு பின்னாடி தான் எல்லாத்துக்கும் தெரியுது. அதனால் ஒரு இணக்கமான சூழல் உருவாவது என்பது வந்து அது சாத்தியமே கிடையாது. தன்னை பற்றி ஒரு தவறான செய்தி வரும்போது சம்மந்தப்பட்ட நடிகர் எழுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாலோ அல்லது ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினாலோ இங்கே யூடியூபருடைய இந்த வரம்பு மீறிய வார்த்தை ஜாலம் அல்லது மிரட்டுறது இந்த இதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும். இது ஒரு சங்கமாக செய்ய முடியாது. ஏஆர் ரஹ்மான் எப்படி தனிப்பட்ட மனிதர்கள் செய்யலாம், அதே மாதிரி ஒவ்வொரு அந்த ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்கனாக்க யூடியூப்பினுடைய எண்ணிக்கையை குறைஞ்சு போயிடும். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.